ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவியும் சுண்டக்காய் பச்சடியும் எப்படி பண்ணோம்னு பார்ப்போமா? எனக்கு வயல்லேருந்து நல்லா நிறைய சுண்டக்காய் கொண்டு வந்திருந்தாப்புல. சரி, அதில் எப்போதும் போல் வெங்காயம் கொடுக்குற மாதிரி அக்கம் பக்கத்தில் ஒரு 2 கிலோவை கொடுத்துட்டேன். மீதியை நமக்கு வீட்டுக்கு செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சது. பச்சடி வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக சிக்கன் வச்சா தேவையில்ல. நாளைக்கு வியாழக்கிழமை யாரும் சாப்பிட மாட்டோங்கிறதுனால சரி, வயலில் இன்றைக்கி நடவு அவர் ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருப்பார். நைட்டுக்கு எதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு நினச்சேன். அதனால ஓடி போய் ஒரு 1/2 கிலோ எடுத்தாந்து கிரேவி மாதிரி வச்சுட்டு சுண்டைக்காய் பச்சடி வச்சேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம வயலில் உள்ள சுண்டைக்காய்ங்க எவ்வளோ சுண்டைக்காய் நம்மளால் சமைக்க முடியுது பாருங்கள். இது வாங்க போனால் எனக்கு எப்படியும் 100 ரூபா 150 ரூபா சொல்லியிருப்பாங்க. எடுத்தது போக சரி ஆசைக்கு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா சுண்டைக்காய் பச்சடி வச்சாச்சு. இது செட்டிநாடு பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளியை ஊற்றி பருப்பு போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா. இன்றைக்கி வருமானத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயில் ஒரு 1/4 கிலோ 20 ரூபான்னு சொல்லி ஒரு 2-2.5 கிலோ கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அது ஒரு கை செலவுக்கானது. நல்லா பொடி பொடியாக நறுக்கி தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு சுண்டைக்காய் 2 கிண்டு கிட்டியே தலையில் மஞ்சத்தூளை போட்டு அது வேகிறக்குள்ளே எங்கிட்ட சிக்கனை வதக்கி விட்டாச்சு. நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கொதித்த மாதிரி வந்துச்சு. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் உப்பு போட்டு கிரேவி மாதிரி சிக்கனை செஞ்சால் அப்படியே வறுவல் மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லாமல் சதன்னு போட்டு செஞ்சாச்சு. நீங்கள்லாம் சிக்கன் கிரேவி குழம்பு எது பிடிக்கும் கூட கமெண்டில் பண்ணுங்கள். சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி சாப்பிட்டுக்கிட்டா இருந்தாலும் எந்த ஒரு சுகரோ ப்ரெஷரோ எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் சுண்டைக்காய் கிடச்சா நல்லா டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள். விலைக்காக பார்க்காம. சில இதில் காசை பார்க்கணும், சில இதில் பார்க்கக்கூடாது. இது என்னத்தை ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. கள்ளி தண்ணி எனக்கு சாதம் கழுவுனக்கா தண்ணி அது ஊற்றி எந்த டிஷ்ஷில் வச்சாலும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். சுண்டைக்காய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஊற்றினேன். புளியை கரைச்சி ஊற்றினேன் சுண்டைக்காய்க்கு. சிக்கனுக்கு ப்ளைனாக ஊற்றினேன். இது கருவேப்பிலை தூள். கருவேப்பிலை அரைச்சி வச்சுப்பேன். முழுசாக போட்டால் எடுத்து கீழே போட்டுருப்பா ஒன்று அப்படின்ட்டு அரைச்சி வச்சுக்கிறது எப்போதுமே. அதை 2க்குமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஒரு நேரத்துக்கு இது வச்சாச்சு. கருவேப்பிலை பொடி போடவுமே அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறது. அதை அப்படியே போட்டுறது அதில் சுட